அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குலாப் ஜாமுன் மாவு வச்சுட்டு சூப்பரான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம குலாப் ஜாமுனை வந்து எண்ணெயில் பொரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி எண்ணெயிலலாம் பொரிக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பவுலில் ஒரு கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே வந்துட்டு ஈனோ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம்னா போதும். அதையும் குலாப் ஜாமுன் மாவையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கப் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு அடிகனமான ஒரு சின்ன கப்பு இல்லாட்டி கிண்ணம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சுற்றி வந்துட்டு நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்துட்டு இவ்வளோ சேர்த்துடலாம். இப்போது மாவு வந்துட்டு நம்ம சேர்த்தாச்சு. மேலே வந்துட்டு பாதாம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் தூவிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆவி காட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ஸ்பாஞ்சியான ஒரு கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கும். இது வந்து நல்லா நம்ம ஆற வச்சிடணும். இது ஆறுனக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்ப அழகான ஸ்பாஞ்சியான ஒரு கேக் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கேக்கை வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. இதுதான் இந்த கேக்கை வந்து இன்னும் ஸ்பெஷலாக்க போகுது. பேன் நல்லா சூடானக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்து இந்த கேக் ஸ்லைஸை வந்து சேர்த்துட்டு முன்ன பின்ன வந்துட்டு ஜஸ்ட் மைல்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணோம்னா போதும். ரொம்பலாம் வந்துட்டு செவக்க நம்ம வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கம் மட்டும் நல்லா இந்த மாதிரி ஒரு மீடியம் ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சுன்னா போதும். இப்போது அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சக்கரை வந்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். சக்கரைலாம் கரைஞ்சு நல்லா கொதிச்சிச்சுன்னா போதும். ரொம்ப பாகுப்பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ இல்லைனா ஏலக்காய் கூட தட்டி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சக்கரை தண்ணிலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்துட்டு அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கேக் பீஸ் மேலே வந்துட்டு அப்படியே நம்ம சேர்த்துடலாம். எந்த பக்கம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கோ அதை வந்துட்டு மேலே பார்க்குற மாதிரி வைங்க. நான் வந்துட்டு அதே மாதிரி செட் பண்ணிட்டேன். எப்படி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இன்னும் ரோஸ்டான பக்கம் வந்து மேலே பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்துட்டு அந்த சக்கரை பாகம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நான் அப்படியே உல்ட்டாவாக மாற்றி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே அரேஞ்ச் பண்ணி அப்புறம் சக்கரை பாகு ஊற்றுங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக குலாப் ஜாமுன் மாவு இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.